சூப்பரான யானை, கிளீனான யானை. 60 ரூபா இது. பொட்டோட்டோ ரோல் பாட்டிக்கிட்ட பேசியாச்சு, ஆர்டர் கன்ஃபார்ம். மசாலா இருக்கு, மசாலா பூரி, நான் ஜப்பான் போங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். போன வீடியோவில் ஊட்டிக்கு வந்து ரூமில் ஸ்டே பண்ணதோட முடிச்சிருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. போன வீடியோவை பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு சுலபமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னங்க வாழ்க்கையில் போரா? ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மாறிடும் ஜோரா. வாங்க நம்ம ஊட்டியை ஒரு அதகலம் பண்ணுவோம். இன்னைக்கு நேற்றை விட கூலிங் அதிகமாக இருக்குங்க. சரி வாங்க கிளம்பலாம். வெளியில் வந்துட்டாங்க. இன்னைக்கு மறுநாள் 10 மணி ஆகுது. ரூம் விட்டு செக் அவுட் பண்ணுறோம். கிளம்பி போகலாம். இங்கே தான் சாப்பிட்டது, நல்லா தான் இருந்தது. நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருக்குது, வெஜ்ஜுக்கு சுமார் தான். இன்னைக்கு கிளைமேட்டு 17 டிகிரி காமிக்குது. பார்ப்போம். நல்லா இந்த குளிரில் குளிக்காமல் நல்லா இருக்காது, அதனால் குளித்து கிளம்பியாச்சு. குளித்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. போகலாம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அப்படியே போனால் கர்நாடகா பார்க் உள்ளே வந்தாச்சு. இந்த கர்நாடகா பார்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டி ஏரியிலேருந்து கிட்டே 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது. 50,000 பூந்தொட்டி இருக்கான், டோஃபியன் கார்டன் இருக்கான், என்னென்னமோ புல்வெளியிலே இருக்குது. மலர் படுகையில் இத்தாலியன் தோட்டம்னு இருக்கான், ரோஸ் கார்டன் இருக்குது, சன்கைன் தோட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் விதவிதமான தேயிலை செடியெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்களாம். வாங்க போய் பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்க்கணும் அந்த இது இடம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டா ஒரு நபருக்கு பெரியவங்களுக்கு 30 ரூபா தான், குழந்தைக்கா இருந்தால் 5 ரூபா. நேரம் பார்த்தீங்கன்னா திங்கள் டு வெள்ளி காலை 9 மணி முதல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குங்க. சனி ஞாயிறு 9 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணி வரை இருக்கும். அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஊர் நேற்றோட இன்னைக்கு பரவாயில்ல, ஆனால் லைட்டாக தூரம் தான் போட்டுட்டு. அதை பார்த்தது கூழாங்கல்ல நான் தெரியல, கல்லுலே யானை சேர்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. அப்புறம் போயிட்டு அப்படியே போயிடுவோம். ஆமாம். இங்கே யாரும் கும்பலே இல்லை அதிகமாக. நல்லா கட் பண்ணி கரெக்டாக வச்சிருக்காங்க. கரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சிட் அவுட் ஏரியா. இதுதான் ஃப்ளவர்ஸ். இவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஒரு பக்கம் இந்த கர்நாடகா பார்க்கு வீடியோ போயிட்டே இருக்கட்டும். நம்ம ஊட்டியில் இருக்கிற சில ஸ்பாட்டை பற்றி பார்க்கலாம்.
ரெண்டுமே ஒரே நேரத்தில் பார்த்துட்டே போகலாம். தொட்டபெட்டா நீலகிரி மலையிலே மிக உயரமான மலை தாங்க இந்த தொட்டபெட்டா. இது கடல் மட்டத்திலேருந்து 2637 மீட்டர் தூரம், அதாவது 8650 அடி. ஊட்டி டு கோத்தகிரி சாலையில் ஹோட்டல் லேக் வியூலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த தொட்டபெட்டா. தொலைநோக்கி வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொலைநோக்கி மூலமாக பார்க்கும்போது அந்த மலைத்தொடரின் அற்புதமான பரந்த காட்சிகள்லாம் தெரியுங்க. அதனால் இது தொட்டபெட்டா தொலைநோக்கி வீடுன்னு சொல்கிறாங்க. நுழைவு கட்டணம் 5 ரூபா தான். திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணி முதல் சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் தினசரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊட்டி ஏரி. 1824ஆம் ஆண்டு ஜான் சலிவன் என்பவரால் கட்டப்பட்ட லேக் வியூ ஹோட்டலில் எல்லையில் இருக்கத்தான் இந்த ஊட்டி ஏரி. படகு சவாரி தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அதாவது துடுப்பு போட்டால் இருந்தாலும் சரி, மோட்டர் போட்டால் இருந்தாலும் அதுதான் ஃபேமஸ்ஸு. குதிரை சவாரி, பொம்மை ரயில், பொழுதுபோக்கு பூங்கா நிறையா இருந்தாலும் இந்த படகு சவாரி தான் இங்கே ஃபேமஸ் இந்த ஊட்டிக்கு. இது பார்வையாளர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். அது நுழைவு கட்டணம் 5 ரூபா தான். நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலைல 8:30 மணி முதல் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தினசரி இருக்குங்க. அடுத்தது அரசு அருங்காட்சியகம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி ஏரியிலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குங்க. அதாவது மைசூர் ரோட்டிலேருந்து போகிற ரூட்டில் இருக்குது இந்த அருங்காட்சியகம். இது பழங்குடி கலை மற்றும் கலாச்சாரத்தின் சுவாரஸ்யமான நினைவு சின்னங்கள்லாம் இருக்குங்க. அங்கே பண்டைய ஊட்டி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்தியாவோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான இடங்க. நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா இலவசம்தான். நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு அந்த 2 மணி முதல் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமை, 2வது சனி மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் இது மூடி இருக்குங்க. முக்கியமான பாயிண்ட். அடுத்தது 6th மைல்னு சொல்கிற 6வது மைல். இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், எல்லா தமிழ் படத்துலையும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் இது. இது எங்கே இருக்குன்னா ஊட்டி ஏரியிலேருந்து சுமார் 6 மைல் தூரத்தில் இருக்குங்க. பைக்காரா போகிற ரூட்டில் இது இருக்குது. பைக்காரா போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. அட்டகாசமான ஒரு பசுமை பெட்ஷீட்டை போத்த மாதிரி இருக்கும் அந்த இடம். குளிர்ச்சியாக, அதுவும் இந்த பசுமையான இடத்துல பார்க்கறதே ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்குங்க. அடுத்தது பைன் ஃபாரஸ்ட்டு. பேரில் இது இருக்குது உங்களுக்கு. பைன் ட்ரீக்களுடைய சங்கமம் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட்டு. ஊட்டிக்கும் தலகுண்டாவுக்கும் நடுவில் இருக்குங்க. நம்ம ஏரியிலேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. ரொம்ப உயரமான மரம், அட்டகாசமான சூழ்நிலை, அப்படி சரிவெலாம் இறங்கும். இந்த மலை அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காமராஜ சாகர் அணையோட சூப்பராக ரசிக்கலாம். அட்டகாசமான ஒரு இடம். இதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். அடுத்தது காமராஜ் சாகர் அணை. பேர்லேயே இருக்குது யார் கட்டினதுன்னு. காமராஜ் சாகர் அணை ஊட்டி டு கூடலூர் ரோட்டில் ஏரியிலேருந்து சுமார் ஒரு 9 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க ஊட்டி ஏரியிலேருந்து. அடுத்தது குன்னூர் பக்கம் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல தெரிகிறது நம்ம கண்ணுக்கு சிம்ஸ் பார்க். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 17 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க நம்ம ஊட்டி ஏரியிலேருந்து. ஒரு அழகான தாவரவியல் பூங்காங்க இது. 1874ஆம் ஆண்டு ஜேடி சிம்ஸ் மற்றும் மேஜர் முர்ரே ஆகியோரால் நிறுவப்பட்ட இந்த சிம்ஸ் பூங்கா. அதனாலே இந்த சிம்ஸ்னு அவங்க அவர் பேரில் வச்சுட்டாங்க. உலகில் பல பகுதியிலேருந்து எடுத்து வந்த ரோஸு, விதவிதமான ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நுழைவு கட்டணம் எடுத்துட்டிங்கன்னா ரூபாய் 5 ரூபா தான். தினசரி காலை 8:30 மணி முதல் சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் திறந்து இருக்கும். அடுத்தது லேம்ப்ஸ் ராக்குங்க. கேப்டன் லேம்ப் அப்படின்ற ஒரு பெயரால் இந்த பிரபலமான சுற்றுலாத்தலம், அதாவது நம்ம ஊட்டி ஏரியிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. லேம்ப்ஸ் ராக்கு என்றது பசுமையான காடுங்க. நீலகிரி மலையில் காப்பி மற்றும் தேயிலை தோட்ட சாரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது டால்ஃபின் ஹவுஸுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. இது ஆரிகல்ச்சர் கார்டன் ஃபெர்ன்ஹில் ஊட்டி. ரொம்ப பெரிய ஏரியா பாருங்க, மாடி போயிட்டே இருக்கு. இந்த கர்நாடகா பார்க்கு மட்டுமே ஒரு எபிசோட் போகணும் போல இருக்கு, அவ்வளோ இருக்குங்க பார்க்கறது. அடுத்தது பார்க்க போகிறது டால்ஃபின் ஹவுஸ்.
பேர்லயே இருக்கு க்ளூ. டால்ஃபினோட மூக்க பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஒரு வளைவா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அப்படியே அந்த வளைவுல ஃபுல் வியூ தெரியும். ஊட்டி ஃபுல்லாவே நமக்கு முன்னாடி குவிஞ்சு இருக்க மாரி தெரியுங்க. பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கும். நெறைய கடைகள்லாம் இருக்கு. ஆனா, சீக்கிரமா போயிடணும். ஏன்னா, சீக்கிரம் இருட்டிடுச்சுன்னா வரது கஷ்டம், போறது கஷ்டம். ஏன்னா, ரொம்ப ரோடு சின்னதான, குறுகலான ரோடு. அதனால பார்த்து போயிட்டு வரணும். சீக்கிரமா போறது நல்லது. பொதுவாவே இந்த குன்னூர் பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, ரோடு சின்ன சின்னதா தான் இருக்கும். கார்ல தான் நீங்க போ முடியும். வேனே கஷ்டம் தான். கேட்டரிங் ஃபால்ஸ்ன்னு இருக்கு, பக்காசூரம் மலைன்னு இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க பிளான் பண்ணி, சீக்கிரமா காலையிலே கிளம்பி போனீங்கன்னா தான் பார்த்துட்டு வர முடியும். இந்த இடம் ரொம்ப முக்கியங்க. கர்நாடகா பார்க்லயே இந்த இடம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ளவர்ஸ்லாம் ஒண்ணு ஒண்ணும். ஆஹா! அருமை, அருமை. சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க ஃப்ளவர் லவர்னா இந்த இடத்த விட்டு நகர மாட்டீங்க. எவ்வளோ விதவிதமான ஃப்ளவரா இருக்கு பாருங்க. இந்த கலர் பாருங்க முதல்ல. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கலரு இங்க நடக்கிற ஃப்ளவர் ஷோல கூட கிடைக்காதுங்க. கொஞ்சம் வதங்குன மாரி தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, கைப்படாத பூக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாரிங்க. இந்த மாரி இந்த கேமராவுல பாருங்க எவ்வளோ கிளாரிட்டி, எவ்வளோ ஃப்ளவருடைய கலரு என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது பாருங்க. இந்த இடத்த பார்த்துட்டு இத அனுபவிச்சுட்டு தான் கிளம்பணும். வாங்க, வாங்க. அப்பப்பப்பா! கண்ண பறிக்கிறீங்களே! இந்த மாரி ஒரு கலர் பார்த்ததே இல்லையே! நம்ம நேத்து போனோமே பொட்டானிக் கார்டன், அதுக்கு முன்னாடி ரோஸ் கார்டன்னு ஒரு பேர்ல போனோம். அங்கலாம் கிடைக்காத பூக்கள் இங்க நமக்கு கிடைச்சிருக்குங்க. இப்படிப்பட்ட ரோஸ்லாம் அங்க கிடைக்கவே இல்ல. அது என்ன தெரியல, இவங்க மட்டும் நல்லா பராமரிக்கிறாங்களா? இவங்களுக்கு மட்டும் கிளைமேட் வேற மாரி இருக்கா? ஒண்ணும் புரியலையே! ஏன் அங்க மட்டும் அப்படி இருக்கு? இந்த ஊட்டி ட்ரெயினு இருக்கே, எல்லா வார்த்தையில சொல்றதுன்னு தெரியலங்க. வளைஞ்சு, வளைஞ்சு அந்த மலையில ஏர்றப்ப அழகு இருக்கே! ஆஹா! அந்த பசுமையான பள்ளத்தாக்குல ஊட்டி ட்ரெயின பார்க்க கண் கொள்ளா காட்சியா இருக்குங்க. அதுல பயணம் போனாலும் சூப்பரா இருக்கும். தூரமா இருந்து ரசிச்சாலும் சூப்பரா இருக்கும். அந்த மாரி ஒரு அற்புதமான ஊட்டி ட்ரெயின ஆங்கிலேயர் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த விபரத்த பார்க்கலாமா? 1908ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால ஏற்படுத்தப்பட்ட இந்த நீலகிரி மலை ரயில் வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய ஒரு சின்னமாகுமாங்க. இது ஊட்டிலேருந்து ஆரம்பிச்சு மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகுதுங்க. 46 கிலோமீட்டர் தூரம். இந்த ரயில் வந்து 208 வளைவுகள், 16 சுரங்கப் பாதைகள், 250 பாலங்கள் வழியா போகுதுங்க. 7,200 அடி முதல் 300 அடி வரைக்கும் இந்த நீலகிரி மலை பயணம் செய்யுது. கட்டணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் கிளாஸ்க்கு ரூ. 24 தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ரூ. 142. ஆன்லைன்ல மூலமா பதிவு பண்ண முடியும். ஆனா, உங்களுக்கு அவ்வளோ சுலபத்தில கிடைக்காது. அவ்வளோ எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். ஏன்னா, அந்த மாரி ஒரு ட்ரெயினுங்க அது. இந்த எப்ப கிளம்புது, எப்ப சென்று சேருது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சைட்ல போட்டிருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் டைமிங்கும் அதுவும் ஃபோன் நம்பரும் குடுத்துருக்கேன். 2த்தையும் பார்த்துக்கோங்க. மேஸ்ன்னுவாங்கல்ல அதுதான் இது. உள்ள போயிட்டு அப்படியே வரணும். எப்படி வேணா வரலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. தொலையாம இருந்தா சரிதான். பார்த்துக்கலாமா? எல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டக்குன்னு போயிடலாம் வெளியில. இப்படியே சுத்திட்டு வரலாம். இப்படியே வெளியில போயிடலாம் அப்படியே. அப்பா இன்னும் போயிட்டே இருக்கு இடம். சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஒன்று ஃபால்ஸ் கொட்டுற இடம் போல இருக்கு. தண்ணி போகுது கரெக்டா. அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தா அன்னப்பறவையோட
அந்த குளம் இருக்கு. மேலே இதுக்கே போனால் மேலே ஒத்த ரோசா அந்த ஜூம் பண்ண அன்னப்பறது அன்னப்பறையாது வாத்து தான் பெரிய சிக்ஸ். அது பக்கத்தில் மீன் இருக்கு. அதாவது பேர் சொல்லுவாங்க அன்னப்பறவைன்னு. பூக்கள் நான் சொன்ன ஒத்த ரோசா. இப்படியே மேலே ஏறினா அந்த பிரிட்ஜ் வழியா அப்படியே எக்ஸிட் போயிடலாம். இதான் மியூசிக் ஃபால்ஸ் தான் ரெடி பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஒர்க் வந்துட்டு இருக்கு. இங்கே தண்ணி கம்மியாக தான் இருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே போனால் அந்த பிரிட்ஜுக்கு போயிடலாம். வாங்க போ. அப்படியே வந்தால் ஒரு சின்ன மலை ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான் இருப்பாங்க. சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அசோக ஸ்தூபின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. அப்படியே பார்த்து தனியாக ஒரு கோயில் பாருங்க. அப்படியே கிட்டு பார்த்தா தான் அவ்வளோ பெருசு பிரம்மாண்டம் தெரியுது. நான் தெரியல. அப்படியே பாருங்க. சூப்பரா இருக்கு. பேசுறதுக்கு கேட்குதான்னு தெரியல. ட்ரோன் வியூ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மேலே இருந்து ஷேக் ஆகுது. தெரியுது அவனுக்கு ஷேக் ஆகுது உங்களுக்கு. காத்தடிக்குது. நல்லா ஆடி காத்துல அம்மிக்கல்லுன்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு காத்து. இதோட முடிஞ்சிச்சு. அப்படியே இறங்கி போயிட்டு நம்ம ஊர்ல இவ்வளவு பூ பார்க்க முடியாது. அதனால பூ பார்த்தோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா எனக்கு வந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. இந்த பூ பாருங்க, வயலட் கலர்ல சூப்பரா இருக்கு. அதே நிறைய இருக்கு பாருங்க. அந்த ஒரு கலர்ல இருக்கு. இது என்ன பூனே தெரியல. சூப்பரா இருக்கு பாருங்க. நிறைய இருக்கு. நம்ம அந்த அன்னப்பறை பார்த்தோம்ல அந்த இடம். இந்த வியூ ரெண்டு பக்கமும் அன்னப்பறை. அந்த வாத்துகளுக்கு ஒரு கூண்டு மாதிரி இருக்கு ரெண்டு பக்கம். சரி வாங்க போலாம். அப்படியே போக வேண்டியதுதான். இது அந்த வயலட் பூ. இந்த அந்த ரோஸ் கலர் பூ இருக்கு பாருங்க. அப்படியே வெளியே போற வழி பாருங்க. தண்ணி கொட்டுது. இந்த மாதிரி ஏற்படுறதாலாம் நிலச்சரிவு ஏற்படாம இருக்கும். தண்ணி கொட்டி அப்படியே சாக்கடை மாதிரி பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. இது பாருங்க, ஒவ்வொரு மரமும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல ரெண்டு வேற ரகம் போல இருக்கு. அதை வச்சு வளர்த்துருக்காங்க. இதுலயும் சரி இதுலயும் சரி. ஹார்டிகல்ச்சர்னு அதான். அட் லாஸ்ட் நம்ம எக்ஸிட் கிட்ட வந்தாச்சு. ஆரம்பிச்ச இடமே வந்தாச்சு. வெளியே போக வேண்டியதுதான். இப்போதைய ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்கு. சிம்பிள் கொடு, கர்நாடகா சிம்பிள். எக்ஸிட். நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க,
இங்கே மான் பூங்கான்னு போட்டிருக்கு. ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் தான். வண்டி அப்படியே ஓர கட்டிட்டு சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு ஓடிந்துடலாம் வாங்க. என்ன இது ஒரு காம்பவுண்ட் சுவராக இருக்கு. எங்கே தான் என்ட்ரன்ஸை ஒழிச்சு வச்சிருப்பாங்களோ தெரியலையே. இங்கே பாருங்க மழை பெஞ்சு குட்டை குட்டையாக அங்கே நிற்கிது. வாங்க போகலாம். இதாங்க மான் பூங்கா. என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள விடலை. சில பேர் இருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியல. பராமரிப்புக்காக டக்குன்னு மூட்டாங்களா என்னன்னு தெரியல. பாருங்க, ஆனால் க்ளீனாக தான் இருக்கு. என்னத்தை பராமரிக்க போறாங்கன்னு தெரியல. குழந்தைகளுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடங்க இதுவும் ஒன்று. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே உள்ளே போயிட்டு பார்க்காம போனால் இந்த வீடியோ பூர்ணமே கிடையாது. வாங்க உள்ளே போகலாம். ஏன் அப்படின்னு இந்த மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இங்கே உள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை சம்மந்தப்பட்டதாங்க இந்த மார்க்கெட்டு. இங்கே கிடைக்கிற பொருள் பாருங்க, பள்ளிக்கு சாமான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பொருளை வச்சு அவங்க எப்படி காலத்தை ஓட்டுறாங்க, அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறைலாம் எப்படி இருக்குன்றது இதை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். காய்கறிலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஊட்டியில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சில ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா, உதாரணமாக வால்பாறைலாம் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன் சில இடத்துல. ஆனால் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, சுத்தமாகவும் வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட்டை. ஓரளவுக்கு பரவாயில்ல மார்க்கெட்டு. நம்ம சென்னை மார்க்கெட்டை விட இது எவ்வளோ சுத்தம் தான் சொல்லலாம். இது என்ன காய் இது தெரில நல்லா. ஆனால் முக்கியமான என்ன காய்கறிலாம் அன்றாட தேவைக்கு என்னவோ அதெல்லாம் இங்கே கிடைக்குது பாருங்கள். ஃப்ளவர்ஸு இங்கேயும் வச்சுருக்காங்க. இந்த மஞ்சள் கலர் ஃப்ளவர் தான் சூப்பராக இருக்குது. தேங்காய் எல்லாத்தையும் நிறைய இது ஐட்டம் பண்ண முடியாது. அதுவும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இளநீ கூட இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தக்காளி பளிச்சுன்னு இருக்குது. மார்க்கெட்டோ பளிச்சுன்னு இருக்குது. மக்களும் அப்படி தான் பளிச்சுன்னு இருக்காங்க. எல்லாம் மார்க்கெட்டு தான். இளநீ தான் நிறைய கடை இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபேன்சி ஸ்டோருங்க. இதுவும் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பிரதிபலிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய மேக்கப்பு அதுக்கெல்லாம் முக்கியம் இல்லையா. இது செப்பல் கடை தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு கடை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருக்குது. இந்த ரெடிமேட்ஸு இந்த மாதிரி முக்கியமான ட்ரெஸ்ஸு கடை தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்சின்னு சொல்ல முடியாது. மளிகை கடை பாருங்க எவ்வளோ ஐட்டமாக இருக்குன்னு. மளிகை கடைலாம் இருக்குது. எது கருவியெல்லாம் தேவைப்படுதோ விவசாயத்துக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்பா இவ்வளோ கடை இருக்காக்கா. உள்ளே போயிட்டே இருக்கு பாருங்க. ஆஹா, இது இப்போதைக்கு முடியாதுங்க. நமக்கோ டைம் இல்லை. சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்பணும். சரி முடிச்சாச்சுங்க, போயிடலாம் வாங்க. இப்படியே போனால் வெளியே போயிடலாம். சரக்குலாம் வந்து இறங்குது லாரிலையும் மினி வேன்லேயும். இங்கேயும் காய்கறி இங்கேயே கிட்டியே இருக்குது. இது பாருங்க, அப்படியே போனால் வெளியே வந்துடலாம். நம்ம பூட்டி விட்டு கிளம்பியாச்சுங்க. ஒத்தக்கல் மந்துன்றது தான் இதோட பேர். ஆங்கிலேயர்கள் ஒத்தக்கமண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே உதகமண்டலமாக மாற்றினார் அந்த அப்போ வந்து கலெக்டரு. அப்படியே ஊட்டி ஆயிடுச்சு இந்த ஊட்டி. இது கடல் மட்டத்துலேருந்து 7347 அடிங்க. சுமார் 2300 மீட்டர் சொல்லலாம். அதனால தான் இங்கே குளிர்மையாக இருக்குது. ஊக்கமளிக்கும் ஊட்டி, உற்சாகம் அளிக்கும் ஊட்டின்னு பல பேர் வைக்கலாம் அந்த ஊட்டிக்கு எபிசோடுக்கு. எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காதங்க அந்த ஊட்டி. ஒரு மாதம் தங்கி இருந்தாலும் எல்லா பிளேஸும் பார்க்க முடியாது. அவ்வளோ அழகழகான நேச்சுரலான மயிர் கூச்சரியும் வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க. இந்த நீலகிரி மாவட்டத்தில் நமக்கு கிடைச்ச 2 நாளில் எவ்வளோ பார்க்க முடியும் பார்த்துருக்கோம். அதுவும் ஊட்டி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் குன்னூர் பக்கம் இருக்குது, கோத்தகிரி பக்கம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது பார்க்க வேண்டியதெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் மலைகளின் அரசி அல்ல இந்த ஊட்டி, பேரரசுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஹில் ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த ஊட்டி மாதிரி வரவே வராது. அவ்வளோ இடம் இருக்குது. இந்த ஊட்டி காப்பீடு தான் நிறைய ஹில் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்கான்னு சொன்னால் கூட நிறைய ஆகாதுங்க. பக்கத்தில் இப்போ ரயில் பாதை இருக்குது, ஆனால் ட்ரெயினை தான் காணோம். நமக்கு கொடுத்து வச்சு அவ்வளோதான். பழக்கடைக்கு வந்திருக்கோம்.
இது பப்ளி மாஸா? என்னது இது? ஓ, இது துரியன். அது துரியன் ஆரஞ்சு. இது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் தானே இது? ஒரு பீஸ் 80 ரூபாவா? இதுங்க இது என்ன ஃப்ரூட் இது? மரத்தக்காளியா? கிரீன் ஆப்பிள், பேரிக்கா. இது ஒரு பீஸ் 40 ரூபா. இது ஒன்று எடுத்துக்கலாமா? கம்மியா இருக்குது. முடிஞ்சது ஸ்டார் ஃப்ரூட். இந்த வாட்டர் ஆப்பிள் எதுக்குங்க அது? நெல்லிக்காய் மாதிரி வரும். நேற்று என்ன ஆரம்பிச்சது, இன்னைக்கு முடிஞ்சு விட்டு வந்தாச்சு. இந்த ஊட்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ் பார்த்தாலும் நின்று நிதானமா ரசிச்சு பாருங்க. அப்போதான் அந்த அழகு உங்க மனசுல நிற்கும். மற்ற ஹில் ஸ்டேஷனை கூட அப்பப்போ சூடு ஏறிடும். ஆனால் இந்த ஊட்டி எப்பவுமே கூலிங்காக தான் இருக்கும். அதுவும் கூட அந்த பசுமையை பார்க்கும்போது அது ஒரு நிறைந்த அனுபவமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு இடமும் நான் இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் போர் அடித்தாலும் உங்களுக்கு நேரில் பார்த்த அனுபவம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. காஃபி குடிச்சாச்சு, கிளம்பலாம்.